அவர் ஜேகே எல்லாம் கிச்சன். இன்னைக்கு சுவையான மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் சுக்கா செய்ய நான் 2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற வைக்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 10 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். பாதி அரைப்பட்டுடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதை மஷ்ரூமோட ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் வறுத்து பொடித்த சீரகத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நான் கலருக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சாதா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் உப்பு. பார்க்குறதுக்கு மஷ்ரூம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா சுருங்கிடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதோட அரை ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை 10 நிமிஷம் மூடி ஊற வச்சுக்கலாம். மஷ்ரூம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 சொட்டு எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வானலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வானல் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு 10 கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நடுவில் ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ சுவையான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான மஷ்ரூம் சுக்கா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.